சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது யார் ஒருவருக்கு வீடு வண்டி வாகன யோகம் இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் ஒரு ஜாதகத்தில் வீடு வாகனம் யோகம் வாங்கும் யோகம் எந்த பாவத்தை குறிக்கிறது என்று பார்த்தால் அது 4ஆம் பாவமாகும். என ஒரு வாழ்க்கையில் சுப போக வாழ்க்கை என்று கூறப்படும் அந்த 4ஆம் பாவம் சுபத்துவம் பெற்று அதிக பலம் பெற்று இருக்க வேண்டும். சுபர்களால் பார்க்க வேண்டும். அந்த 4ஆம் பாவத்தின் அதிபதி நன்கு ஆட்சி உச்சம் பெற்று வலிமை பெற்று பாவகர்கள் இணையாமல் சுபத்துவம் பெற்று சுபகிரகங்கள் பார்வைப்பட்டு நல்ல ஒரு இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைந்தால் அந்த 4ஆம் அதிபதி நன்கு வலுப்பற்றிருக்கு. இதனால் ஒருவருக்கு ஜாதகத்தில் நல்ல ஒரு சொகுசான வீடு சொகுசு கார் வாங்கும் அமைப்பு அமைகிறது. ஆகவே முதலில் நாம் வீடு வாங்கும் யோகத்தை இல்லை வீடு கட்டும் யோகத்தை விட்டு பார்க்கலாம். எப்படி ஒரு ஜாதகருக்கு எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த காரகன் என கூறப்படும் ஒருவருக்கு வீடு வாங்கும் அல்லது வண்டி வாங்கும் அதுக்கான காரகத்துவம் காரகாதிபதி யார் என்றால் சுக்கிரன். ஏனால் அவர்தான் சொகுசு வாழ்க்கைக்கான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைந்து அவரோட பார்வையோ அல்லது 4ஆம் இடத்தில் இருந்தாலோ சுக்கிரன் அமைந்தாலோ ஒருவருக்கு நல்ல ஒரு சொகுசான ஒரு பங்களா ஆடம்பர பங்களா கிடைக்கிறது. நல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு ஒரு ஃப்ளாட்டோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ விழாவோ வாங்கிறதுக்கான சொந்த அமைப்பில் வீடு கட்டும் யோகத்தை அவர் கொடுக்கிறார். ஆகவே சுக்கிரன் நன்கு அமைந்து அவரோட பார்வையோ 4ஆம் இடத்தில் பார்த்தால் இல்லை அவர் உச்சம் பெற்றிருந்து எங்கிருந்தாலும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தாலும் இவர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்க யோகம் அமைகிறது. உதாரணத்துக்கு நாம் மேஷ லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். மேஷ லக்னத்தில் உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி என கூறும் 4ஆம் அதிபதி சந்திரன். 4ஆம் அதிபதி 4லே அமைந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். அதுதான் இங்கே சூட்சம். 4ஆம் அதிபதி சந்திரன் 4லே அமைந்திருக்குது இந்த ஜாதகத்தில். ஆகவே இவர் பெரிய சொகுசு வீடாக வாங்குவார். வீடு கட்டு யோகம் வீடு வாங்கும் யோகம் இவருக்கு அமைகிறது. அதே போல் குரு மீனத்திலிருந்து 5ஆம் பார்வையில் குரு ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தை 4ஆம் அதிபதியை பார்ப்பது நல்ல ஒரு யோகம். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் அவர் ரிஷபத்தில் இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பு உள்ள ஜாதகக்காரர்களுக்கு வீடு வாங்க யோகம் நன்கு அமைகிறது. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பூமிக்காரன் என சொல்லப்படும். ஜாதகத்தில் செவ்வாய் பூமிக்காரன் ஒரு பிளாட்டு மனை வாங்கிறதுக்கு ஒரு மாட மாளிகை என கூறப்படும். செவ்வாய் பார்த்தாலோ 4ஆம் இடத்திலோ அமைந்தாலோ இவர்களும் வீடு வாங்கிறதுக்கான பிளாட் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகம் அமைகிறது. ஆகவே இந்த அமைப்பு தான் முக்கியமானது. 4ஆம் அதிபதியும் 4லே அமைவது சுபர்களால் பார்க்கப்படுவது சுக்கிரன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைகிறது. கூடவே லக்னாதிபதி தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதான் அந்த நபர் வீடு கட்டுவார். ஏனென்றால் லக்னாதிபதி தொடர்பு இருந்தால்தான் அந்த நபர் இந்த வீடு கட்டும் யோகம் அமைகிறது. இதுதான் இந்த வீடு வாங்கும் கட்டும் யோகம் அமைப்பு. இது எப்பொழுது நடக்கிறது என்று பார்த்தால் அதுக்கான தசாபுத்தி வர வேண்டும். என்ன தசாபுத்தினா 4ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்க வேண்டும் அல்லது சுக்கிரனோட தசாபுத்தியோ தசைய புத்தியோ நடந்தால்தான் இவர் அந்த நேரத்தில் அதுக்கான நேரம் வீடு வாங்கும் யோகம். சரி, அடுத்து நாம் பார்க்க வேண்டியது வாகனம் வாங்கும் யோகம். யார் ஒருவருக்கு வாகனம் பெரும்பாலும் இப்போ எல்லாரும் நினைக்கிறது நம்மகிட்ட ஒரு கார் இருக்கலாம் சார், முக்கியமானது. எப்படி வீடியோ அதே மாரி எல்லாரோட கனவு வீடு சொந்த வீடு சொந்த வாகனம் ஒரு கார் லக்ஸுரி கார் ஒரு சொகுசான கார். இதற்கு பாவாதிபதி என்ன பாவம் என்றால் அதற்கும் 4ஆம் பாவம் தான். ஏனென்றால் 4 சொகுசு வண்டி வாகனம் சொகுசான ஒரு வாகனம் கார் வாங்கணும். சொந்தமாக கார் வாங்கணும் சரி, இந்த டிராவல்ஸ் ஓட்டினாலும் சரி, சொந்த பயன்பாட்டு கார் இருந்தாலும் ஒரு லக்ஸுரி கார் அப்படி வேணும், இல்லை ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு அடிப்படை தேவை எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு 4ஆம் பாவம் வலுத்திருக்க வேண்டும்.
சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும். 4லே சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்லை 4ஆம் பாவத்தை சுக்கிரன் பார்த்தாலோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ இவர்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது. அல்லது 4ஆம் பாவம் அதிபதியும் 10ஆம் பாவம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று ஒன்றுக்கொன்று பார்வை இருந்தாலும் இவர்களுக்கு அந்த அதிபதி பார்வையோ 10ஆம் பாவம் பரிவர்த்தனை பெற்ற 4, 10 பரிவர்த்தனை பெற்றாலும் இவருக்கு அந்த சொகுசு கார் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. இதில் சுக்கிரன் யாரொருக்கு ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்து குருவோட பார்வை, சுக்கிரன் பார்வை 4ஆம் இடத்தையோ 4ஆம் அதிபதியோ பார்த்தாலோ 4லே சுக்கிரன் இருந்தாலோ இவர்களுக்கு சொகுசான ஒரு சொகுசு வாழ்க்கையை கொடுக்குறது அவர் தான் சுக்கிரன். சொகுசான ஒரு கார் வாங்கும் வண்டி வாகன யோகத்தை அவர் அளிக்கிறார். எனவே இந்த 4ஆம் பாவாதிபதி மிக மிக முக்கியமானது. ஒரு வாகனம் வாங்கிறதுக்கும் அவர் தான் முக்கியத்துவம். அது கூட நம் 11ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்கணும். இந்த தசாபதி காலத்தில் இவர்களுக்கு இந்த வாகனம் வாங்கிறதுக்கான கார் வாங்கிறதுக்கான யோகம் ஒருவருக்கு நன்கு அமைகிறது. ஆகவே சொகுசு கார் என சொல்லப்படும் ஒரு லக்ஸூரியா இந்த கார் ரோட்ல போகும்போது இப்படிப்பட்ட கார் நம்ம வாங்கக்கூடாது. இந்த சொகுசு காருக்கான ஜாதகத்தில் அமைப்பு என்றால் யார் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தையோ 4ஆம் இடத்தையோ ராகு தொடர்பு இருக்காரோ அவருக்கு சொகுசு வாகனம் லக்ஸூரி ஒரு விதத்துல. ஏன்னா அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற ராகு தொடர்பு இருந்தால் அவர் லக்ஸரி கார். இது ஒரு விதி. 2வது குரு பகவான் யார் அவருக்கு 4ஆம் பாவத்தையோ 4ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கும் ஒரு சொகுசான ஒரு 8 சீட்டட் கார் அது மாதிரி வாங்குறதுக்கான யோகம் அமைகிறது. கனரக வாகன வாங்கும் யோகம் யார் என்றால் செவ்வாய் 4ஆம் அதிபதியோ 4ஆம் வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது, சனி பகவான் 4ஆம் அதிபதியோ 4ஆம் வீட்டினோ தொடர்பு கொள்ளும் போது இவருக்கு கனரக வண்டி வாகனம் லாரி போன்ற அந்த அமைப்பு டிரான்ஸ்போர்ட்டுக்கு லாரி இந்த மாதிரி அமைப்பு வாங்குறதுக்கான யோகம் ஏற்படுகிறது. இதுதான் அந்த விதியாகும். நன்றி, வணக்கம்.